நல்ல எண்ணம் வளர்ந்து தீமைகள் தளர்ந்து நல்ல நல்ல புரிதல் கிடைத்து அனைவரும் ஒரு எல்லைக்குள் கவனமாகவும் கண்ணியமாகவும் வாழ வேண்டும். நல்ல எண்ணங்கள் வளரும்போது இந்திய இறையாண்மை காக்கப்படும். மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்திய இறையாண்மை சற்று தனித்துவமானது என்று தான் சொல்ல வேண்டும். இந்திய இறையாண்மை என்பது எல்லா மக்களையும் கூட்டி பிடிக்கும் ஒரு சர்வாதிகாரமற்ற ஒரு நிலை. எந்த ஒரு கடுமையான தண்டனையும் இல்லாமல் அவரவர் தவறுகளுக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய தண்டனைகள் தான் நம் சட்டத்தின் அடிப்படை. ஏனென்றால் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டால் எவரும் திருந்த போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும். கெட்டவராக ஒருவர் இருப்பதும் நல்லவராக இருப்பதும் கடவுள் தீர்மானப்படி கொடுக்கப்பட்ட ஒரு அவதாரமாகும். இரணியகசிபு என்பவர் உண்டு. உங்களை நாங்கள் சீக்கிரமாக வந்தடைய வேண்டும். நீங்கள் கொடுக்கும் பிறவியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் உங்களை எங்களால் நீண்ட நாட்கள் பிரிந்திருக்க இயலாது. உங்களை விரைவாக அடையவே நாங்கள் எண்ணுகிறோம் என்று அசுரர்களின் தலைவரான இரணியகசிபு கேட்பார் விஷ்ணு பகவானிடம். அப்போது நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் 7 ஜென்மத்தில் என்னை அடைவீர்கள். கெட்டவர்களாக என்னை எதிர்த்து நிற்கும் பட்சத்தில் நீங்கள் 3 ஜென்மங்களில் என்னை அடைவீர்கள். உங்களுக்கு 7 ஜென்மத்தில் என்னை அடைய வேண்டுமா அல்லது 3 ஜென்மத்தில் கெட்டவர்களாக இருந்து என்னை அடைய வேண்டுமா என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று இறைவன் இரணியகசிபு போன்ற அசுரர்களுக்கு வரமளிப்பார். அந்த வரத்தின் அடிப்படையில் 3 ஜென்மங்களில் அவரை சென்று அடைவதற்காக அசுர பிறவிகளாக பிறந்து விஷ்ணு பகவானையே எதிர்க்கும் இரணியகசிபுவாக அவதாரம் எடுத்து வாழ்வார். ஒருவன் கெட்டவனாக இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு கெட்டவனிடம் இருந்துதான் நல்லவன் தோன்றுகிறான். ஏனென்றால் ஒருவன் ஒரு கெட்ட விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தை தடுக்கிற ஒருவன் நல்லவனாகி விடுகிறான். ஸோ கெட்டவனில் இருந்துதான் நல்லவன் தோன்றுகிறான். இதுதான் நிதர்சனமான உண்மை. நல்லவர்கள் தானாக உருவாவதில்லை. அதே நேரம் கெட்டவர்கள் தானாக உருவாவதில்லை. இரண்டுமே இயற்கையின் படைப்பு தான். நன்றி, வணக்கம்.